வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 9வது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 ரெண்டு எக்ஸாம்லேயும் காமனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வில் ஸ்டார்ட் வித் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லவோஷியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் நேச்சர் நத்திங் இஸ் கிரியேட்டட் அண்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் அண்ட் எவ்ரி திங் சேஞ்சஸ். ஸோ எல்லாமே உருமாற தான் செய்யுது, எதுவுமே கிரியேட் ஆகலை, எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் கேஸஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர். அதில் ஆக்சிஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் அ காம்பனண்ட், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம் அண்ட் ஷேப் பட் இட்ஸ் மாஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனோட ரோல் இன் கம்போஷன் பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹி ரோட் டெக்ஸ்ட் புக் நேம்ட் எலிமெண்டல் ட்ரீட்டிஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்றது தான். பழைய செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் பிரின்ஸ்லே 1774லேயே ஏர் எலிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் இல்லை, இட் இஸ் அ காம்போசிஷன் ஆர் இட் இஸ் அ மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதை பார்த்தோம். அது இல்லாமல் ஏரில் ஒரு கலர்லெஸ் ரியாக்டிவ் ஆர்டர்லெஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதை லேட்டராக கண்டுபிடிச்சது லவோஷியர். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் லவோஷியர் கண்டுபிடிச்சிருப்பார். அது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணது அப்படின்றதும் லவோஷியர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்றத. ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ஜின் ஹவுஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் பிளாக் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கண்டுபிடிச்சிருப்பாப்புல. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அசிடிக்காக இருக்கா இல்லை பேசிக்காக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் பவுடர் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஒரு ஆசிட் மீடியம், நியூட்ரல் மீடியம், அதுக்கப்புறம் பேசிக் மீடியம் அப்படின்னு 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆசிடில் யூஸ் பண்ணாலும் எல்லோ கலரில் இருக்கும், நியூட்ரல் சொல்யூஷனில் யூஸ் பண்ணாலும் எல்லோ கலரில் இருக்கும். பட் பேசிக் சொல்யூஷனில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ திஸ் இட் செல்ஃப் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேபேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைனா ரோஸ், டீ, பீட்ரூட், ரெட் ஆனியன், செரிஸ், ஈவன் கிரேப்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ஃபைண்ட் த பிஹெச் ஆஃப் எனி மீடியம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டஸ் மில்க் சேஞ்ச் இன்டு கர்ட். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் ஈஸ்ட் ஆர் பாக்டீரியா தட் கன்வெர்ட்ஸ் கார்போஹைட்ரேட் சச் அஸ் ஸ்டார்ச் ஆர் சுகர் இன்டு ஆல்கஹால் ஆர் ஆசிட் அப்படின்றது தான் நம்ம ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் தட் கன்வெர்ட்ஸ் சுகர் இன்டு ஆல்கஹால். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா தட் கன்வெர்ட்ஸ் கார்போஹைட்ரேட் இன்டு லாக்டிக் ஆசிட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா ஹவு கேன் யூ ரிமூவ் ஸ்டெயின்ஸ் ஆன் த காப்பர் வெசல்ஸ். ஸோ ஸ்டெயின்ஸ் அப்படின்றது 2 விஷயம், இதர் காப்பர் கார்பனேட்டாக இருக்கலாம் இல்லை காப்பர் ஆக்சைடாக இருக்கலாம். காப்பர் கார்பனேட் இஸ் இன் க்ரீன் கலர், காப்பர் ஆக்சைடு இஸ் இன் பிளாக் கலர். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆசிட். ஸோ என்ன ஆசிட் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். ஸோ லைனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டெயின்ஸ் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகி ரிமூவ் ஆகிடும். ஸோ மூணாவது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புதுசாக அரைச்ச இட்லி மாவில் இட்லி சுட்டோம் அப்படின்னா இட்லி கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதுவே கொஞ்சம் பழைய மாவில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லால் நடக்கக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் அதோடைய காரணம் அப்படின்றத. ஸோ அந்த மாவில் இருக்கக்கூடிய சுகர் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, ரைட்டுங்களா. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிறதுனால அந்த மாவோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற பபிள்ஸ் பிரேக் ஆகி அந்த மாவு லைட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் ஆயிடுது.
ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பழைய மாவில் சுடல இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ 4வது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன் இன் ஜென்ரல் இட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ அயன் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கடைசி கொஷின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒயிட் சுகர் ஹீட் பண்ணால் பிளாக் ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் சுகர் அப்படின்றது சுக்ரோஸ். ஸோ இந்த சுக்ரோஸை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படி ரெண்டாக உடையும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்தராக இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டூ கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் பாலிமர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த பாலிமர் தான் வந்து அந்த ப்ரௌன் கலரை வந்து கொடுக்குறது, ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரமலைசேஷன். ஸோ இதை தான் வந்து பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் கேரமலைசேஷன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொபேன்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் இருக்கிறதுனால தான் ஸோ வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபேன்தியல் எஸ் ஆக்சைடு. ஸோ ப்ரொபேன் எஸ் ஆக்சைடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஸ்லைடில் சோப் பற்றி பார்க்க போகிறோம். சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 ரா மெட்டீரியல் தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காஸ்டிக் சோடா ஆர் லை. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஆசிட். ஸோ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லும்போது எந்த ஆயில் வேணால் இருக்கலாம். இட் மே பி எய்தர் பீஃப் ஃபேட்ஸ் ஆர் பாம் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் ஆர் பாம் கர்னல் ஆயில் அப்படின்றது தான். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆயில் இட் கேன் பி sodium thalate or sodium palmate or sodium coquette or sodium palm kernelate. ஸோ ஆயிலை பேஸ் பண்ணி சோப்போடைய வேரியண்ட்டும் வேரி ஆகும் அப்படின்றது. ஸோ தென் வி ஆர் ஹேவிங் த டைப்ஸ் ஹார்ட் சோப், சாஃப்ட் சோப். ஸோ ஹார்ட் சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இட் யூசஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, வேறு சாஃப்ட் சோப் யூசஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான். ஸோ அது இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கெனாட் பி யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். ஸோ இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா சோப்ஸ் அண்ட் இட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்திங் சோப், வாஷிங் சோப், டாய்லெட் கிளீனர்ஸ் அண்ட் ஹவுஸ் கிளீனர்ஸ் ஆர் ஹவுஸ் ஃப்ளோர் கிளீனர்ஸ் அப்படின்றது. ஸோ பாத்திங் சோப் NaOH ப்ளஸ் ஆயில். ஸோ இது வந்து போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். தென் வாஷிங் சோப். ஸோ வாஷிங் சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் சல்ஃபேட், அல்கைல் பென்சின் சல்ஃபோனேட். ஸோ சல்ஃபேட், சல்ஃபோனேட் அப்படின்னு 2 காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஃப்ளோர் கிளீனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃப் எத்தனால் ஆர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அது இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பென்சில் ஃபீனால் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபினைல் ஃபீனால் அண்ட் லாக்டிக் ஆசிட். ஸோ மேஜராக பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் அண்ட் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடோட கீ டேக்அவே அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ஜென்ரல் சோடா இட் கேன் பி எய்தர் காஸ்டிக் சோடா ஆர் பேக்கிங் சோடா. ஸோ காஸ்டிக் சோடா, பேக்கிங் சோடா எல்லாத்துக்குமே வந்து க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் ஆர் ஆல்கஹால். ஆல்கஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சானிடைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினால் கேன் பி யூஸ்ட் அஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சோடா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனால். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எண்டமிக் பீரியடில் இதோடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர். அப்பார்ட் ஃப்ரம் தி வாட்டர், சன்லைட் அண்ட் ஏர், பிளான்ஸ் நீட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃபார் இட்ஸ் க்ரோத். ஸோ ஜென்ரலாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இட் இஸ் மென்ஷன்ட் NPK, மென்ஷன்ட் அஸ் NPK, ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சில ஃபெர்டிலைசருடைய நேம் கொடுத்துருக்காங்க. யூரியா. ஸோ யூரியா இஸ் பியூர்லி அ நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர், வேறு எதுவுமே இல்லை, பாஸ்பரஸ் இல்லை, பொட்டாசியம் இல்லை. சூப்பர் பாஸ்பேட், நேம் இட்செல்ஃப் பாஸ்பேட், அதில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அமோனியம் சல்ஃபேட், அமோனியா நைட்ரஜன் அப்படின்றது தெரியும், ஸோ நைட்ரஜன் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ பொட்டாசியம் இஸ் ஆல்சோ தேர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் இஸ் ஆல்சோ தேர்,
ரைட்டுங்களா. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்றது. ஸோ இந்த 8 ஃபார்மேட்டில் இருந்தால் தான் பிளான்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரேட்டுக்கு பதிலாக நைட்ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ராங். இட் கேனாட் பி யூஸ்ட் பை தி பிளான்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நைட்ரஜன் இருந்ததுன்னா பிளான்ட்ஸால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் நியூட்ரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ 1, 2, 3. ஸோ இந்த ரெண்டும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்லேருந்து வருது. அதுக்கப்புறம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அது இல்லாமல் செகண்டரி, மைக்ரோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாயிலேருந்து எடுத்துக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த சாயிலேருந்து எடுத்துக்கிறது தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஃபெர்டிலைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 17 நியூட்ரியன்ஸும் ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். சி ஹாப்கின்ஸ் கேவ் இஸ் மேனேஜ்டு பை மை நைஸ் க்ளோஸ் கசின் மோ. ரைட்டுங்களா. ஸோ சி ஃபார் கார்பன், H for hydrogen, O for oxygen, P for phosphorus, K for potassium and S for sulfur. ஸோ இதில் CA வந்து கால்சியம், FE பார்த்திங்க அப்படின்னா அயன், மேனேஜ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேங்கனீஸ், அதுக்கப்புறம் பை அப்படின்னு பார்த்திங்கன்னா போரான், மைன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம், அதுக்கப்புறம் வந்து நைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிக்கல், அதுக்கப்புறம் க்ளோஸ்னா குளோரின், அதுக்கப்புறம் வந்து CO அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M ஃபார் மாலிபிடினியம். ஸோ அது இல்லாமல் Z அப்படின்றது வந்து ஜிங்க் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் எதில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைம், கிளே, ஜிப்சம் அப்படின்றது. ஸோ ஜிப்சம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜிப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் செட்டிங் ரேட் ஆஃப் ஹார்டனிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஜிப்சம் யூஸ் ஆகுது அப்படின்றது தான். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் ஆஸ்பிரின். ஸோ அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் ஜிப்சம். இட் இஸ் எ சாஃப்ட் ஒயிட் அண்ட் கிரே நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல். ஸோ கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஸோ டை 2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம் அப்படின்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஸோ அதனால் அந்த 2 அப்படின்றது ஞாபகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிப்பாங்க, விச் மீன்ஸ் ஹாஃப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கெமிக்கல் நேமை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் சிமெண்ட் மேனுஃபேக்சருக்கு, அதுக்கப்புறம் ஃபார் த மேக்கிங் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்சம் சால்ட். ஸோ இதில் வந்து கால்சியம் சல்ஃபேட்னு சொல்கிற மாதிரி இது வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்றது தான். இட் இஸ் ஹேவிங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ். ஸோ இட் ஏசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலாக்ஸஸ் பாடி. அதுக்கப்புறம் வந்து மசில்ஸ் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளாக் போர்ட் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ராக்சர்ட் போன்ஸை செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பொம்மை செய்கிறதுக்கு, கேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃபார்முலா நம்ம பார்த்தது மாதிரி தான் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 ½ H2O. ஸோ அப்படின்றது தான். ஸோ பாரிஸில் அபண்டண்ட்டாக ஜிப்சம் இருந்தனால இங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் அந்த நேம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீன் ஆல். ஸோ ஆல் அப்படின்னு இருக்குது, பட் இட் இஸ் அ கார்போலிக் ஆசிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா. ஸோ இட் இஸ் ஹேவிங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுது. ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன், சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக் ரெண்டாவது ஒன். முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸோ மவுத் வாஷாகவும் யூஸ் ஆகுது. ஸோ ஃபினால் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து பாத்ரூம் கழுவுறது அப்படின்னு தான் ஞாபகம் இருக்கும். பட் சம் கேசஸ் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ மவுத் வாஷ் அப்படின்றதும் வந்து ரொம்ப மேஜரான அப்ளிகேஷன், எக்ஸாமில் தப்பு பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில புக் பேக் கொஷின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்ஸ் வர் ஒரிஜினலி மேட் ஃப்ரம் NaOH ப்ளஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி வெஜிடபிள் ஆயில்ஸ் அனிமல் ஃபேட்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ ரா மெட்டீரியல். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா பீஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட்டுங்களா. ஸோ இந்த ப்ராசஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சஃபோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? NaOH, that is sodium hydroxide. It is also called as caustic soda or லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வந்து முக்கியமான க்ளீனிங் ஏஜென்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாஸ்டிக், ரப்பர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ தென் we are having gypsum. Gypsum is added to increase the setting, that is for the cement setting, to fasten the cement setting. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினால். ஸோ ஃபினால் இஸ் அ கார்போலிக் ஆசிட். ஸோ கார்போலிக் ஆசிட் இல்லாமல் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வினிகர். அதுக்கப்புறம் பென்சோயிக் ஆசிட். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த perfumes and also for the insect repellent. So natural adhesives are made from starch. நம்ம கோதுமை மாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பசை செய்வோம். அதை தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பசையை தான் நேச்சுரல் அட்ஹெசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோதுமை மாவு தான் ஸ்டார்ச். ஸோ இன்றைக்கி சாப்டர் முடிஞ்சது. இது இல்லாமல் இன்னும் 3 சாப்டர் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.